ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு அழுகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பு இருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அழுகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டி சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அழுகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அழுகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மென்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சாண்கடியாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அழுகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. முதல் வாசகத்தில் ஆதாம் ஏவாள் கதை எல்லாருக்கும் தெரியும். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. என்ன காரணம்? என்ன சொன்னீங்க? ஆசையா? ஆசை. என்ன ஆசை? பேராசை. அதுக்கு முன் இன்னொரு காரணம் இருக்குது. சுய ஆட்சி அவங்களுக்கு தேவை. சுய ஆட்சினா என்னது? they want to be autonomous. they don't want to be controlled. autonomousனா அவங்களுக்கு சுதந்திரம் வேணும். யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. யாரும் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் சுதந்திர மனிதன், என்னிடம் ஒன்றும் சொல்லாதீங்க. அப்போ they wanted freedom. they don't want to be controlled. autonomousனா சுய ஆட்சி. நானே ஆள வேண்டும், எனக்கு யாரும் சொல்லக்கூடாது. இப்போ இந்த ஜென்சின்னு சொல்றாங்களே, ஜென்சினா யாரு? இப்போ பிறந்தவர்கள், இந்த 20 வருஷத்துக்கு உள்ளவர்கள், இந்த வருஷம் 20 வருஷத்துக்கு கீழே உள்ளவர்கள்.
20 மேலே உள்ளவர்களும் இருக்கிறாங்க. அப்பா அம்மா சொல்லக்கூடாது, நீ இது செய்யணும் அது செய்யணும், கோயிலுக்கு போன்னு சொல்லாத, எனக்கெல்லாம் தெரியும். குருவானவர் நற்செய்தியை மட்டும் வாசிங்க, நற்செய்தியை மட்டும் பேசுங்க, மற்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்களாம் இஷ்டப்படி செய்வோம். அதுதான் ஆதாம் ஏவாளுடைய சூழ்நிலை. அப்போ இருந்தது இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் பாம்பு இன்னும் நம்மளோடு இருக்கிறது. அந்த பாம்பு இருக்குல்ல, சில பேர் காலில் சுற்றிக்கிட்டு இருக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தங்க, இந்த அம்மா பாம்பை கழுத்தில் வச்சுக்கிட்டு பாம்பை அவங்க சாப்பிட்டுருக்குறாங்க, வாழை இலையில அவங்களோட சாப்பிடுது பாம்பு. திடீரென்று தற்செயலில் பார்த்தங்க, பாம்பு சாப்பிடுது. என்னது இந்த என்ன பாம்பு, இந்த பாம்பு உலார் சாவா, என்ன பாம்பு, மலை பாம்பு. அப்படியே அவங்க கூட படுக்கையில் அப்படியே உட்காந்துருக்குது, படுத்துருக்குது. ஆனால் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் அந்த பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரிய மாட்டுது. இந்த பாம்பு நம்மளோட இருக்குது. அதனால தான் நம்ம இன்னும் குழப்பத்திலையும் பாவத்திலையும் இன்னும் நிறைய மன அழுத்தத்திலையும் நம்ம இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்மளுக்கும் அந்த சுதந்திரம் வேணும். ஐ வாண்ட் டு பி ஆட்டோனமஸ் என்று ஒன்றும் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். மனிதன் இந்த அடிப்படையில் தான் போய்கொண்டிருக்கின்றோம். மனிதன் இந்த அடிப்படையில் தான் போய்கொண்டிருக்கின்றோம் உலக அளவில். ஸோ ஆண்டவரோடு ஒன்றித்து இருக்க ஆசைப்படவில்லை மனிதன். தானாக இருக்கணும், தனிமையில் இல்லை, ஆனால் சுதந்திரமாக இருக்கணும். We don't want to be in communion with God, with Jesus, but we want to be autonomous. நம்ம ஆண்டவரோடு இருக்க விரும்பவில்லை, ஆனால் சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுகின்றோம். யார் என்று சொல்ல வேணாம், அதெல்லாம் சொல்ல பழைய காலம். அது ஒன்று, அதான் முதல் வாசகத்தில் உள்ளது. அது நடந்ததுனால மனுஷன் இன்னும் பாவத்திலேயே போய் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனா பிறந்தால் இந்த உலகத்தில் நீ தனிமையாக பிறக்கவில்லை. உலகத்துக்கு பிறந்தோடனே நம்ம அருகில் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவர்கள் சொல்கிற சில காரியங்களை நம்ம கேட்க வேண்டும், அவசியமாக இருக்கிறது. நீ தனிமையாக இருக்க முடியாது, நீ தனியாக சுதந்திரத்தில் இருக்கிறது ஒரு மனுஷன் அல்ல. We need guidelines, we need people around us, people will guide us, people will tell us what to do. நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தவொடனே எவனோ உங்களை சொல்லாமல் இருக்க முடியுமா? பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் நம்மளுக்கு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒன்று. இவ்வளோ சுதந்திரத்தை நினைக்கிறோம், நீங்கள் செத்தோன உங்களுக்கு அந்த அதிகாரமே போச்சு. நீங்கள் 4 பேர் தான் என்னை தூக்கி வைக்கணும்னு சொல்ல முடியுமா? நீங்கள் தான் என்னுடைய அந்த அந்த என்னது சாவுப்பட்டியை நீங்கள் தான் தூக்கணும், இங்கே தான் என்னை புதைக்கணும்னு இல்லை. மற்றவர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. நம்ம இறந்தோன்னு அதை உணர மாற்றோம். இரண்டாவது வாசகத்தை பார்க்கும் பொழுது, பாவத்தினால் ஒரு மனிதன் நம்மளுக்கு சாவை கொண்டாந்தான், ஆனால் பாவத்தினால் என்றால் அவன் வழியாக கீழ்ப்படியாதனால சாவத்தை கொண்டு வந்தான். ஆதாம் கீழ்ப்படிந்தனால இயேசு நமக்கு நித்திய வாழ்வை அளித்தார். இயேசு நித்திய வாழ்வை அளித்தார். ஆதாம் கீழ்ப்படியாத நாள் அவர் கிருபையை இழந்தார். இயேசு கீழ்ப்படிந்த நாள் நமக்கு கிருபையை கொடுக்கின்றார். Adam brought death by sin. Jesus brought eternal life by obedience. He brought us grace. பார்த்தீங்களா என்ன வித்தியாசம்னு? இரண்டாவது வாசகத்தில் கேட்டோம். இப்பொழுது நற்செய்திக்கு வருவோம். நற்செய்தியை பார்க்கும் பொழுது வருஷமாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த 3 விஷயமும். முதல்ல இது ஆங்கிலத்தில் நேற்று சொன்னேன், the 3 F's, F A B C D E F F. முதல் F என்ன தெரியுமா? சாப்பாடை பற்றி பேசுது சாத்தான்.
இந்த கல்லை வந்து ரொட்டியா மாத்தையா அப்படின்னு சொல்லுது. சாப்பாடு, ஃபுட். நம்ம மலேசியாவில் உலகத்தில் சிறந்த நாடு சாப்பாட்டுக்கு நம் நாடு. அது அதிகமாக சாப்பிட்டால் இந்த உடம்பும் அதிகமாக அப்படியே உப்பிரும். ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த சாப்பாடு வந்து உடம்புக்கு மட்டும் அல்ல, இது உடம்பை பாதிக்கக்கூடும் தப்பாக சாப்பிட்டோம் என்றால். மற்றொன்று, இந்த சாப்பாடை சொல்லும் பொழுது கிளட்டனி. கிளட்டனி என்றால் என்ன? பெருந்தீனி சாப்பிடுறது. அது சாப்பாடு மட்டும் அல்ல. அன்றைக்கு விபூதி புதன்ல சொன்னேன், எல்லா விஷயத்திலும் அதிகமாக உடல் இச்சைக்கு இடம் கொடுத்தோம் என்றால், காமத்துக்கு இடம் கொடுத்தோம் என்றால், மற்ற தப்பான செயல்களுக்கு இடம் கொடுத்தோம் என்றால், அதுவும் பெருந்தீனி தான். அது இந்த உடலை, இந்த ஆத்மாவை பாதிக்கும். Gluttony does not only speak about food, it speaks about our flesh, this body. அதனால அதை சரியாக கவனிக்க விட்டால் தப்பாக போய்விடும். உடல் அளவிலும் சரி, ஆன்மா அளவிலும் சரி, அது தப்பாக போய்விடும். அது அந்த சாப்பாடு சாப்பிட்ற உணவு மட்டுமல்ல, அதுக்கு மாறாக நீங்கள் சாப்பிடுறது இறை வார்த்தையை சாப்பிடுங்க. Let the word of God become your food. எத்தனை பேர் உங்க இடையிலேயே பைபிளை படிக்கிறோம்? பைபிளை எடுத்து சொன்னா பத்தாது. பைபிள் இது சொல்லுது, அது சொல்லுது. சில பேர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பைபிள்ல ஊற வேண்டும், அதை சாப்பிடுங்க. இறை வார்த்தையை சாப்பிடும் பொழுது இந்த இச்சைகள் எல்லாம் என்னை விட்டு ஒன்றாக குறைந்து விடும். நிறைய பேர் படிக்கிறது இல்லை. நான் உறுதியாக சொல்லுவேன், நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக திட்டவட்டமாக மாற்றங்கள் ஏற்படும். நம்ம படிக்கிறது அல்ல. 95% மக்கள் எல்லா மொழியிலையும், நான் ஒரு மீட்டிங்கில் வச்சேன்னா, அந்த மீட்டிங்கில் அம்மா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, can you say the prayer? No father, can I ask the person? என்ன இது? சபைக்காரங்களை பாருங்க, ஆர்வம் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் நான் கேட்கும் பொழுது 10 பேரும் கை தூக்குவாங்க, நான் செய்கிறேன்னு. எப்படின்னா என்னங்க ஆச்சு? நம்ம மக்கள் நம்ம பெரிய திரு அவைன்னு சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு இருக்கிற மொழிய இங்க ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்கிறது. இறை வார்த்தையை சாப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் என்றுடைய நற்செய்தியில. எத்தனை பேர் படிக்கிறோம்? படித்தால் நம்ம இப்படி இருக்க மாட்டோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம், மகிழ்ச்சியாக இருப்போம் ஒவ்வொரு நாளும். படிக்கிறது இல்லை. நிறைய பேர் வேலை வேலை வேலை. ஒரு நாள் நிச்சயமாக அவசியமாக எல்லாம் போய்விடும், நிரந்தரமாக போய்விடும், உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும். இரண்டாவது என்னுடைய நற்செய்தியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? புகழும் பட்டமும். செகண்ட் F, ஃபேம். சில பேர் நிறைய பணம்லாம் சம்பாரிச்சிருக்கிறாங்க, நிறைய பணம் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன தெரியுமா ஆசை? இந்த சினிமாக்காரர்கள்லாம் இப்போ பாலிடிக்ஸில் போவாங்க பார்த்தீங்களா, நடிகர்கள்லாம் நல்லா பேர்லாம் பட்டம்லாம் வாங்கிட்டாங்க. பேர் புகழ் வந்துருச்சு. ஆல்ரெடி ஐ காட் ஆல் த நேம் அண்ட் ஃபேம். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு பிகம் ஃபேமஸ், ஐ வாண்ட் டு ஹேவ் பவர். அப்போதான் அரசியலில் போவாங்க. ஃபேம் என்றால் என்ன தெரியுமா? தற்பெருமை. சாத்தானுக்கு அதான் இருந்துச்சு. தற்பெருமையும் தாழ்ச்சியும் ஒன்றாக இருக்க முடியாது. தாழ்ச்சி அவசியம். உங்களிடம் தாழ்ச்சி இல்லாவிட்டால் ஆண்டவரை அணுக முடியாது, அவருடைய கிருபையை உணர முடியாது.
Humility is prerogative. It is so imperative that you must be humble in order to experience and feel and realize who God is. God can touch you and you can experience God. தாழ்ச்சி, ஹியூமிலிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவது, எல்லாரிடம் தாழ்ச்சி இருக்குதா? பிள்ளைங்கள் பெற்றோர்களை மதிக்கிறீர்களா? யார் ஒருத்தரை மதிக்கிறோமா? தாழ்ச்சி இருக்குதா உங்களிடம்? அப்படியே நான் அவங்களோட குறைவாக என்னோட படிப்பில் அவங்களோட நான் கூட இருந்திருந்தா, அவங்களோட எனக்கு படிப்பு கூட, நான் வந்து மாஸ்டர்ஸ் வச்சுருக்கிறேன், பிஹெச்டி வச்சுருக்கிறேன், அவங்க வந்து ஒரு பேச்சுலர்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க, பேச்சுலர்ஸ் கூட இல்லை. அவங்க சில வார்த்தைகள் சில காரியங்கள்கிட்ட சொல்லும் பொழுது ஏன் நான் கேட்க முடியாது? நான் பிஹெச்டி தெரியுமா, நான் டாக்டர் தெரியுமா, நீ யாரு? எல்லா விதத்திலையும் அன்பார்ந்தவர்களே தாழ்ச்சி வேணும். ஒரு சிறுவன் கூட எனக்கு கற்றுக் கொடுக்க முடியும், அதனால் இதை உணர்வோமே, ஏன் முடியாது? தாழ்ச்சி இல்லாவிட்டால் இறைவனை அணுக முடியாது. அதுக்கு முன்பு அந்த வார்த்தை சொன்னல சாப்பாடு, அதில் வந்து ஒரு ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம், டிசிப்ளின், ஒழுக்கம் இருந்தால்தான் நான் இட்ஸ் நாட் டயட்டிங். அன்றைக்கி சொன்னல சாப்பாடு வந்து டயட்டுக்காக, நான் அந்த சாப்பாடு விருந்துன்ட்டு இதுலையாவது ஒரு கொஞ்சம் குறையும் உடம்பு, அந்த அடிப்படையில் போகாதுங்க. நான் வந்து என்னுடைய சாப்பாட்டை கட்டுப்படுத்து விரதத்தை எடுக்கிறது வந்து ஒழுக்கம் என்னிடம் இன்னும் அதிகமாக இருக்கணும் என்று நான் முன்ன சொல்லியிருக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். 9 வயசில் எங்கள் அம்மா எனக்கு வந்து விரதம் எடுக்க கற்றுக் கொடுத்தாங்க. 9 வயசில். எப்படி தெரியுமா? காலையில் ஒரு கோப்பியோ அந்த தாவா ரொட்டி, அந்த க்ரீம் கிரக்கர் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 4-5 சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போனோம். மத்தியானம் வந்தவனா நல்லா வாழை இலை சாப்பாடு மாதிரி நிறையா விதவிதமாக மரக்கறி சாப்பிட்டு வயிறு புடைக்க சாப்பிட்றது 9 வயசில். ராத்திரியில் ஒரு 4-5 பிஸ்கட், ஒரு கோப்பி. வயசு ஆக ஆக ஒருவேளை அதை கோப்பியை பிஸ்கெட்டை இன்னொரு வேளை ஒரு வேளை சாப்பிட்றது, ஒரு வேளை கோப்பியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்றது. வயசாக ஆக அதையும் ஒரு வேளை தான் சாப்பிட்றது. அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. அதனால் இப்போ எனக்கு விரதம் இருக்கிறதுல பெரிய பிரச்சனையே இல்லை. நீங்கள் எப்படி? ஃபாதர், நான் விரதம் இருந்தேன் அப்படியே சுத்தம் சுத்தம் ஃபாதர், குருன்னு சுத்தமா. நீ சின்ன பிள்ளையிலேருந்து வாங்குன்னு வாங்கிட்டு இருந்தா, மாங்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா, உனக்கு பயிற்சியே இல்லையா? சின்ன பையில நல்லா அடிக்கிறது. அப்புறம் 12 வயசுல 15 வயசுல 20 வயசுல சாப்பிட சொன்னா, விரதம் இருக்க சொன்னா, முடியலலா, இங்க வலிக்குது அங்க வலிக்குது, உனக்கு பயிற்சி இல்லை. இப்போ நான் இந்த அதாவது நம்ம ஞானஸ்தானம் கொடுப்போம்ல பிள்ளைங்களுக்கு, ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அப்பா அம்மாவை முழங்கால் இருக்க சொல்லுவேன். அம்மாமார்கள் ஒரு வகையில் சமாளிச்சிருவாங்க உட்கார முழங்கால் இடுறதுக்கு. ஆனால் அப்பா அம்மார்கள் இருக்கிறாங்களே அப்படி போதுங்க, 5 நிமிஷம் இருக்க முடியல முழங்கால்ல, பயிற்சி இல்லை. முழங்கால இருக்கிறது இல்லையே. அந்த காலத்தில் எங்கள் அம்மா, அந்த காலத்து உண்மையாக நடந்து தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நான் கீழ்படியாடினா மண் எடுத்து ரூமில் மண்ணை போட்டுட்டு முழங்கால இடுறான். அதுவும் அரைக்கால் சுடுவாரோட முழங்கால இருக்கணும். அப்புறம் சில சமயத்தில் கை அப்படி வைக்கணும், கீழே வந்து ஓ, இதெல்லாம் பயிற்சி. 1 மணி நேரம் முழங்கால என்னால் இருக்க முடியும், பீத்தில். இது உண்மை. உங்களால் முடியுமா? 5 நிமிஷம் எந்திரிக்க கஷ்டமா இருக்குதுங்க. உடம்பு அவ்வளோ பெருசாக இருக்குதுல்ல, எப்படி எந்திரிக்க முடியும்? அப்படியே டாங்குன்னு இருக்கு, எந்திரிக்கணும் முடியல. பயிற்சி ஒன்றும் இல்லை. என்ன பயிற்சி? ஒரு பயிற்சி இருக்குதுங்க, இதுதான் பயிற்சி. இதை பயிற்சி பண்ணாதீங்க, இதை பயிற்சி பண்ணுங்க. கம்முன்னு வச்சிருக்குங்க, இதை பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போயிடுவீங்க, ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க ஆண்டவரோடு. இறுதியாக 3வது F. ஃபர்ஸ்ட் F இஸ் வாட்? ஆங்கிலத்தில் சொன்ன ஃபுட், அது நிரம்பி வச்சு வைக்கல. 2வது F ஃபேம், புகழ்ச்சி, பட்டம், பதவி, பேரு. 3வது F
fervent prayer, அதாவது faith, fervent prayer, விடாமுயற்சியோடு பிரமாணிக்கமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம்? மணி நேரமோ? முடியாது ஃபாதர், மணி நேரமா என்னோட ஃபோனில் இருக்கிறேன் ஃபாதர். 5 நிமிஷம் ஆரம்பிங்களேன். 5 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷமாக போக போக உங்களை அறியாமையே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஸ்லைட்டை போடுங்கள், படிப்போமே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 வந்து பாதியாக தான் எடுத்தேன் நான். சரி, எல்லாரும் படிப்போமே. அறிவு அமைதியாக பொறுமையாக படிங்க. இன்னும் படிச்சிருங்க, அதை படிச்சிருங்க. அடுத்தது படிச்சிருங்க. அடுத்த ஸ்லைட்டு. ஆசையாத மெதுவாக படிப்போம். திருப்பி போங்க. அறிவு அசையாத நம்பிக்கையை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். முதல் ஸ்லைடுக்கு போங்க. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விளங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிக்கிறது. ஏதாவது நீங்க விழிப்பா இல்லாவிட்டால் சாத்தான் அழுகை உங்களை ஒரு சிங்கம் போல காத்திருக்கிறது, உங்களை அமுக்கிறதுக்கு. அதான் நம்ம கொச்சை வார்த்தையில் சாதாரண தமிழில் பேசும்பொழுது, நீங்கள் வெளிப்பா இல்லாவிட்டால் அது வந்து உங்களை சாப்பிட்டு விடும். அதனால் விழிப்பாக இருங்கள். பி டிசிப்ளின். ஒழுக்கத்தோடு இருக்கும் பொழுது சாத்தான் நம்மளோட அணுக முடியாது. எப்போ நீங்கள் தவறாக இருக்கிறீர்களோ, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறீர்களோ, அது பட்டன் வந்து பிடிச்சிடும். அதனால் இந்த திருப்பலியில் நம்ம அன்றாடுவோம். அந்த அழுகையை தூரத்தில் வைப்போம், அந்த சாத்தானை தூரத்தில் வைப்போம், ஆண்டவரை இங்கே வைப்போம். நிச்சயமாக நாம் மாற முடியும். ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்து செயல்பட முடியும். நாம் சுதந்திரமாக இருக்கிறதுக்காக எதிர்பார்க்காதீர்கள். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில் ஊறி வாழ நம் மன்றாடுவோம். நிச்சயமாக அவர் கை கொடுப்பார். ஆமென்.